ஹலோ ப்ரைஸ் லார்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிக் பர்ஃபார்மரில் எப்படி வேரியேஷன்ஸ் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் தென் இப்போ நீங்கள் கீபோர்டு வாசிக்கிறீங்க அப்படின்னா லெஃப்ட்டில் வந்து கார்ட்ஸும் ரைட்டில் வந்து டோன்ஸும் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த அக்கம் ஃபீல் வரத்துக்கு நம்ம எப்படி வந்து மிடியை வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே, இப்போ வந்து நான் என்னுடைய கிக் பர்ஃபார்மரை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம பியானோ வந்து 2 டோன்ஸ் லேயரிங் பண்ணோம். ஓகேங்களா? இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு பியானோ எடுத்துக்கிட்டோம் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ் எடுத்துக்கிட்டோம். ஸோ இதோட டோன்ஸை வந்து 2 டோன்ஸை நம்ம மேட்ச் பண்ணி அதோட வால்யூமை கண்ட்ரோல் பண்ணுறது என்ன அப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம வந்து பார்த்தோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு வேரியேஷன்ஸ் எப்படி செட் பண்ணுறது. ஸோ வேரியேஷன்ஸ்னால் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் இப்போ வந்து எனக்கு வந்து பியானோ மட்டும் கேட்கணும். அட் த டைம் எனக்கு ஸ்ட்ரிங்ஸோட சவுண்டை நான் அப்படியே ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு அந்த ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஃபீல் வரும். பார்த்தீங்களா? சில இடத்துல வந்து நம்ம வந்து ஜஸ்ட் பியானோ மட்டும் ப்ளே பண்ணுவோம். லைக் இப்போ நீங்கள் வந்து ஸோ இது மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க அண்ட் அப்படியே நம்ம ஸ்ட்ரிங்ஸோட டோனை மேக் பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே போய் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணலாம், அதை மிடி மூலியமாகவே நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ வேரியேஷன்ஸில் என்ன பண்ணலான்னா சில எஃபெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த வேரியேஷனை கிளிக் பண்ணுறப்போ அந்த எஃபெக்ட் மாறிடும். லைக் இந்த வேரியேஷன் க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ ஜஸ்ட் இங்கே பியானோன்னு நம்ம மேக் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? இதில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நியூ வேரியேஷன் சொல்லிட்டு இருக்கும், கண்ட்ரோல் என். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மேலே பாருங்கள் ப்ளஸ் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணதும் நியூ வேரியேஷன் வருது. ஓகேங்களா? ஸோ இதில் போய் நீங்கள் வேரியேஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போது நான் இந்த வேரியேஷன் எனக்கு வேண்டாம். ஓகேங்களா? நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லி கொடுத்துட்றேன். ஓகே, ஃபைன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு பியானோ மட்டும் இருக்குது இந்த இடத்துல. ஓகேங்களா? இப்போ நான் அந்த பியானோன்னு சொல்லிட்டு ஒரு இது டீஃபால்ட்டுன்னு இருக்கும். ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து நீங்கள் வேரியேஷன்ஸ் ஆட் பண்ணுறப்போ டீஃபால்ட்னு இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி நியூ வேரியேஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வேரியேஷன் 1 அப்படி இல்லைனா டீஃபால்ட் அது மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் போய் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், வேரியேஷன் 1க்கு பதிலாக இப்போ பியானோ அண்ட் ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு. ஓகே, இப்போ நான் ஒரு வேரியேஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் பியானோ அண்ட் ஸ்ட்ரிங்ஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போது இந்த பியானோவில் நான் கிளிக் பண்ணுறப்போ எனக்கு பியானோ சவுண்ட் மட்டும் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த பியானோ வேரியேஷன் அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரிங்ஸோட வால்யூமை நீங்கள் டவுன் பண்ணி வச்சுட்டா போதும். கிக் பர்ஃபார்மர் என்ன பண்ணுன்னா அதை மெமரி பண்ணி வச்சுக்கும். ஓகேவா? இப்போ நான் கீழே பாருங்கள், நான் ஜஸ்ட் அப்படியே பியானோ அண்ட் ஸ்ட்ரிங்ஸை கிளிக் பண்ணுறேன். எனக்கு பழைய டிஃபால்ட்டான அந்த வேரியேஷன் வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்லைடர் வால்யூமில் வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகுது தெரியுதா? இப்போ நான் வந்து பியானோ சேஞ்ச் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் ஸ்ட்ரிங்ஸோட வால்யூம் டவுன் ஆகிடுச்சு, பியானோ இருக்குது. இப்போ நான் ஒரு ஸ்ட்ரிங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியேஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணுறப்ப நான் பியானோவோட வால்யூமை ஃபுல்லாக டவுன் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்ட்ரிங்ஸோட வால்யூமை அப் பண்ணிக்கிறேன். அண்ட் 3வது வேரியேஷன் பியானோ அண்ட் ஸ்ட்ரிங்ஸ்னு இருக்குது. ஓகேங்களா? இப்போ டிஃபால்ட்டாக நீங்கள் பியானோவை கிளிக் பண்ணுறப்ப எனக்கு இந்த பியானோங்கிறது மட்டும்தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ அதனால் நான் அது மாதிரி வச்சுட்டு நான் செட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பியானோவோட வால்யூம் மட்டும் கேட்கும் பாருங்கள். அடுத்து ஸ்ட்ரிங்ஸ் நான் கிளிக் பண்ணுறேன். ஸ்ட்ரிங்ஸோட சவுண்ட் மட்டும் கேட்குது. அண்ட் பியானோ அண்ட் ஸ்ட்ரிங்ஸை கிளிக் பண்ணுறேன். நான் ரெண்டுமே வச்ச சவுண்டு எனக்கு கேட்குது. ஸோ இது மாதிரி நீங்கள் முன்னாடியே நீங்கள் லெவல் செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த வேரியேஷனை நம்ம இதில் ஓகே பண்ணிக்கலாம். இது எதுக்காக மேக்ஸிமம் யூஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு எஃபெக்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. ஸோ அந்த வேரியேஷனில் நீங்கள் நார்மலாக ப்ளைனாக வாசிச்சுட்டு இருக்கீங்க, அந்த டைமில் ஒரு எஃபெக்ட் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு நினைக்கிற டைமில் நம்ம ஜஸ்ட் இந்த வேரியேஷனை கிளிக் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய நாலேஜுக்கு உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் தென் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒயரிங் போயிட்டேன். ஓகேவா? ஸோ இதில் நான் 2 டோன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்களா என்னான்னு தெரில. நான் ஒரு 3 டோன் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு. ஸோ ட்ரை பண்ணி பார்த்தீங்களா என்னான்னு தெரியல. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல நாலேஜ் கிடைக்கும். அண்ட் தென் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு டோனை எப்படி பர்ஃபெக்டாக நம்ம ஆல்ட்ரு பண்ணி நம்ம அசைன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம்.
ஸோ இப்போ நான் ஆல்ரெடி பண்ணி வச்ச ஒரு டோன் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சிட்டார் டோன் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இந்த சிட்டார் டோனை நம்ம ஆல்ட்ரு பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் இங்கே பாருங்களே, மிடி இன் ஆம்னின்னு சொல்லிட்டு நான் 2 கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த மிடி இன் அப்படிங்கிறத டபுள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் இதில் முன்னாடியே சொல்லியிருந்திருக்கேன். ஓகேவா? இப்போ லெஃப்ட் அசைன் எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு இந்த டோன் மட்டும் கேட்கணும், ரைட் சைடு வேறு டோன் கேட்கணும். நீங்கள் வந்து யமஹா கீபோர்டில் நீங்கள் ப்ளே பண்ணுறப்ப பார்த்துருப்பீங்க. லெஃப்ட் சைடு நம்ம வந்து கிளிக் பண்ணுறப்ப என்னாகும் அப்படின்னா, அந்த நம்ம ஆன் பண்ணுறப்ப இந்த ஃபீல்டில் உங்களுக்கு வந்து டோன் கேட்கும். ஓகேங்களா? அதே ரைட் சைடில் என்ன ஆகும், ஒரு குறிப்பிட்ட கீஸை தாண்டினதுக்கப்புறம் நம்மளுடைய டோன் அசைன் பண்ணி வச்சுருக்க டோன் வரும். ஓகேங்களா? இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு தெரியுதா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள், மிடி இன் ஆம்னி 1 கிளிக் பண்ணுறப்போ இந்த இடத்துல இங்கே பாருங்கள், ஜஸ்ட் நான் இங்கே டவுனில் போகிறேன். எனக்கு இங்கே பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு, C2லேருந்து நான் இந்த இடத்துல C2ஓட ஆக்சுவலாக F#2 ஓகேவா, இந்த கீ வரைக்கும் நான் அதை வந்து அசைன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வரைக்கும் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த டோனை எனக்கு அசைன் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஆக்டேவ் சேஞ்ச் பண்ணாலும் என்னால் ஒர்க் பண்ண முடியும். ஓகே, இதை நான் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த இடத்துல அப்பர்னு இருக்குது பாருங்கள், இது லோவர் அப்படிங்கிறது எந்த எண்டு வரைக்கும் மைனஸ் டிகிரியில், ஓகேவா, மைனஸில் எந்த ஆக்டேவ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து இந்த டோன் வந்து அசைன் ஆகணும். அதே மாதிரி அப்பர், ஓகேங்களா, அப்பரில் தான் நம்மளுக்கு F#2ல் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து C2, அது மாதிரி D2, E2, F2, F#2. ஓகேங்களா? இப்படி தான் நம்ம வந்து மிடி அசைன் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? அண்ட் ரைட்டில் பாருங்கள், இந்த மிடியில் வந்து இங்கே பாருங்கள் C2 வரைக்கும் இருக்குது. ஓகேவா? அப்போ நான் ஆல்ரெடி C2 வந்து லெஃப்ட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் இங்கே என்ன ஆகும் அப்படின்னா, நான் C2வை கிளிக் பண்ணால் எனக்கு வந்து சிட்டாரோட டோன் வரும். ஓகேவா? இந்த டோனும் கேட்குது, அந்த டோனும் கேட்குது. ஸோ மிஸ்மேட்ச் ஆகுது. ஸோ நம்ம அதை அசைன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? இது சிம்பிளாக எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட் இப்போ லெஃப்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, மிடியினில் நான் கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட்டில் எனக்கு வந்து C# இங்கே C2ல் F#2 வரைக்கும் இங்கே நான் கொடுத்துருக்கேன். எனக்கு இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகணும், ஜஸ்ட் இந்த C3 வரைக்கும் எனக்கு வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த இடத்துல லேர்ன் இருக்குது பாருங்கள், லேர்னை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஜஸ்ட் C3 வரைக்கும் கிளிக் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் உங்களுக்கு அசைன் ஆகிடும். ஸோ யூஷுவலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, F# D# வைப்போம். ஓகேங்க, சாரி G# வைப்போம். இது வரைக்கும் தான் நம்மளுடைய யமஹா கீபோர்டில் இருக்கும். அண்ட் நீங்கள் ஏலேருந்து கிளிக் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக டோன்ஸ் அசைன் ஆகும். ஸோ நான் இது வரைக்கும் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ சிட்டார் டோன் இது வரைக்கும் நம்ம கொடுத்ததுனால அந்த டோன் எனக்கு கேட்குது. அது இல்லாமல் லெஃப்ட்டோட டோனும் கேட்குது. ஸோ அதை நம்ம என்ன பண்ணலாம், ஸோ ரைட்டில் இங்கே போய் சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இதில் என்ன பண்ணோன்னா, லேர்னில் வந்து லோவரை வந்து லேர்ன் கொடுத்துட்டு நீங்கள் அடுத்து ஏவை கிளிக் பண்ணணும். அப்போ தான் இப்போ பாருங்கள், இப்போ நான் அதுக்கு அதாவது மைனஸ் ஆக்டேவில் நான் ப்ளே பண்ணுறது எல்லாமே எனக்கு அந்த டோன் அசைன் ஆயிடுச்சு. அண்ட் தென் புரியுதா உங்களுக்கு, லேர்ன் கொடுத்துட்டு நான் C5 வரைக்கும் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் நம்மளுடைய கீபோர்டோட லென்த்து. இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து 49 கீஸ். ஸோ 61 கீஸ் இருக்கிறப்போ உங்களுக்கு எது வரைக்கும் லெஃப்ட்டில் அசைன் பண்ணிக்கணும். அண்ட் தென் ஒரு 88 கீஸ் இருக்குது. ஸோ அப்போ எந்த இடத்துல நமக்கு ஏற்ற மாதிரி அசைன் பண்ணிக்கலாமோ அதை எல்லாத்தையுமே இந்த மிடியினில் நீங்கள் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? தென் இப்போ வெரி குயிக்காக நம்ம டோன்ஸை எப்படி வந்து பர்ஃபெக்டாக ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது நான் கான்டெக்ட் லைப்ரரியில் இருக்கிற ஒரு சிட்டார் டோன் தான் இது. ஸோ இதோட டெப்த்து எனக்கு பிடிக்கல, நான் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி வந்து ஸ்வேர் ப்ளக் வச்சுருக்கேன். ஸோ ஸ்வேர் ப்ளக் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, ஸ்வேர் ப்ளக். ஸோ ஸ்வேர் ப்ளக் VST ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேவா? ஓகே,
இப்போது இதில் செலக்ட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சிட்டார் டோன் எனக்கு வேணும். ஸோ இதில் உங்களுக்கு ஏகப்பட்ட டோன்ஸ் அண்ட் ரிதம்ஸ் எல்லாமே இருக்கும். ஜஸ்ட் இப்போ நீங்கள் வைண்டு அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா காற்று மூலயமா வாசிக்கிற எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இதில் கொடுத்துருப்பாங்க. இப்போ பன்சூரி ஃப்ளூட்டாக இருக்கட்டும், நாதஸ்வரமாக இருக்கட்டும், பீப்பாவாக இருக்கட்டும், ஷனாய் இருக்குது. ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட டோன்ஸ் நல்லா கிளாரிட்டியாக இருக்கும். இப்போ எனக்கு வந்து வேறு சிட்டாரோட டோன் வேணும். ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னா, ஓகே, ஸ்ட்ரிங்ஸில் வயலின் இருக்குது, பிளக்டு ஸ்ட்ரிங்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து ஒரு சிட்டார் டோன் எனக்கு வேணும். ஓகே, நான் ஜஸ்ட்டு இந்த சிட்டாரை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அந்த ஸ்வேர் ப்ளக்கை கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு இந்த கான்டாக்ட் 7ங்கிறது வேண்டாம். ஸோ இதை நான் ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்வேர் ப்ளக் எனக்கு வேணும், கான்டாக்ட் எனக்கு வேணும். ஸோ கான்டாக்ட் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ மிடியின்லேருந்து ஸ்வேர் ப்ளக் கொடுக்குறேன். மிடியின்லேருந்து நான் ஸ்வேர் ப்ளக் கொடுத்துட்டு இதோட அவுட்டை நான் சேனல் 1 அண்ட் சேனல் 2க்கு நான் கொடுக்குறேன். ஓகேவா. ஸோ இதோட சவுண்ட் எனக்கு ஜாஸ்தியாக இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், சவுண்டை கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். ஓகே ஓகே, இதில் பாருங்கள் கெயின் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்வேர் ப்ளக்கில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாமா. ஸோ ஏடிஎஸ்ஆர்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகேங்களா. இது டிலே அண்டு சஸ்டெயின் இது மாதிரி விஷயங்கள்லாம் அதில் இருக்கும். ஓகேவா. இந்த மோனோ அப்படிங்கிறது சிங்கிளாக மோனோவாக கேட்குற டோனு. அண்ட் லெகாட்டோன்னு இருக்குது பார்த்தீங்களா. இதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு நோட்டில் இருக்கோம். ஓகேங்களா. ஒரு நோட்லேருந்து அடுத்த நோட்டு போகிறப்ப இப்படி நம்ம ட்ராவல் பண்ணுவோம் பார்த்தீங்களா. அந்த ஃபிங்கர் ட்ராவல் பண்ணுறப்போ ஒரு டோன் வரும் பார்த்தீங்களா. அந்த டோனு தான் லெகாட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அதை வந்து கிராஸ் லெகாட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நார்மலில் நான் வச்சு நான் ப்ளே பண்ணுறப்ப எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகேவா. இதே நான் கிராஸ் லெகாட்டோவில் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ அங்கே பாருங்கள். இப்போ நான் ஒரு நோட்லேருந்து அடுத்த நோட்டு போகிறப்போ ஒரு ட்ராவல் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இது கேட்குறப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ எனக்கு நான் லெகாட்டோ கிளிக் பண்ணிட்டேன். ஓகேவா. அதோட இப்போ லெகாட்டோவோட டைம் எவ்வளோ ட்ராவல் ஆகணுங்க இருக்குது பாருங்கள். ஸோ இதை பிரிச்சுட்டாங்க தனியாக. ஓகே, அதோட ட்ராவல் டைமே வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள். ஸோ இந்த டைம் எதில் பர்ஃபெக்டாக உட்காரோம் அப்படின்னா வயலினில் சூப்பராக ஒர்க் ஆகும். இன்க்ரீஸ் பண்ணுறப்போ எனக்கு அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஸோ நான் டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பேன் அப்படிங்கிறது லெஃப்ட்டில் கேட்குறது, ரைட்டில் கேட்குறது. ஓகேங்களா. அந்த ஆப்ஷன் தான் பேனில் இருக்கும். ஓகே, ஸோ இது இல்லாமல் இதில் பாருங்களேன் கீ மேப் இருக்குது. ஸோ எந்தெந்த கீஸில் நம்ம ப்ளே பண்ணுறது அது மாதிரி விஷயங்கள் அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணுறதுல நீங்கள் போனீங்க அப்படின்னா ஜஸ்ட் லேடர் இருக்குது. ஸோ லேடர் கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கு ஏற்ற மாதிரி இந்த கேர்வுக்கு ஏற்ற மாதிரி டோன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பாருங்க, நான் இப்போ வேறு சேஞ்ச் பண்ணுறேன். இது நார்மலாக இருக்குது பாருங்கள். ஸோ இது ஒவ்வொரு பஸ் ட்ராக் வந்து இதுக்கு க்ரியேட் பண்ணும். ஓகே, ஸோ உங்களுக்கு EQ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து EQ கிளிக் பண்ணிவிட்டு ஸோ EQவில் எப்படி நம்ம ஆல்ட்ரு பண்ணலாம், எவ்வளோ ஹெர்ட்ஸில் வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணலாம், லோ பண்ணலாம். ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ரீவர்பை நீங்கள் எல்லாமே வாசிச்சு பாருங்களே. எனக்கு வந்து ஒரு ப்ளைனான ஒரு சிட்டார் டோன் கேட்குது. இப்போ ரீவர்ப் நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ பர்ஃபெக்டாக எனக்கு கேட்குது. ஓகேவா. ஸோ இது மூலியமாக நம்ம
அதாவது இன்பில்ட்டாக இந்த சாஃப்ட்வேர் பிளகின்லே என்னென்ன எஃபெக்ட் இருக்கோ இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் எனக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டாக ஒரு ரீவர்ப் வந்து எனக்கு ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் டிலே ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். அப்படின்னா என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்டால்டு பிளகினில் நீங்கள் என்ன ரீவர்ப் சாஃப்ட்வேர் வச்சுருக்கீங்களோ, இப்போ நான் வால்ஹாலா வச்சுருக்கேன். ஸோ எனக்கு விண்டேஜ் வெப் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஆட் பண்ணோனையும் இந்த ஒயரிங்கை ஜஸ்ட் நான் இங்கே கொடுத்துட்றேன். ஓகே, மாற்றி கொடுத்துட்டேனா? ஓகேங்களா? ஸோ ஒரு வால்ஹாலா விண்டேஜ் வெப் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ரொம்ப இறைச்சலாக ஒரு மாதிரி எக்கோவாக கேட்குதுல்ல, ஸோ இந்த மிக்ஸை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஃபுல் டவுனில் ட்ரையில் பாருங்கள், நார்மல் டோனு. இப்போ மிக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ ஹை ஃப்ரீக்குவன்சி இருக்குது பாருங்கள், அதை நான் கொஞ்சம் கம்மி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஈக்யூவில் பாருங்கள் ஹை கட் இருக்குது. ஸோ ஹை கட் எனக்கு வந்து நல்லா வேண்டாம், இல்லை எந்த அளவில் நான் வந்து ஹை கட் பண்ணணும், இப்போ எனக்கு வந்து 5000 ஹெர்ட்ஸு ஓகேவா, அதிலே எனக்கு ஹை கட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த ஹை கட்டில் எனக்கு ரீவர்ப் ஆகணும். ஓகேவா? ஓகேங்களா? எந்த இடத்துல நம்ம ரீவர்ப்ஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, ஸோ இது மாதிரி பண்ணலாம். இப்போ இதில் மோட்ஸும் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் கான்சர்ட் ஹால் இல்லாமல் ஒரு நார்மல் ரூம் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ரூமோட ரீவர்ப் எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதையுமே நம்ம நாப் மூலியமாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அந்த மிக்ஸை வந்து நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம நாப் மூலியமாக அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அது ஒரு டைம் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் எடிட் போயிட்டேன். ஸோ எடிட்டில் வந்து எனக்கு வந்து ஒரு நாப் தேவைப்படுது. ஸோ ஓகே ஜஸ்ட் நான் இந்த இடத்துல ஒரு மெட்டல் நாப் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ இந்த மெட்டல் நாப்பில் நான் அதை அசைன் பண்ணணும். ஸோ நோ பிளகின் போயிட்டு விண்டேஜ் வெப் வந்து நான் கிளிக் பண்ணுறேன், லேர்ன் கொடுக்குறேன். ஸோ இந்த மிக்ஸு தான் எனக்கு சேஞ்ச் ஆகணும். ஸோ அந்த இடத்துல 0லே மிக்ஸுன்னு இருக்குது பாருங்கள். ஸோ மிக்ஸை வந்து நான் அசைன் பண்ணிட்டேன். இப்போ லேர்ன் ஆஃப் பண்ணிட்டு நான் எடிட் மோட்லேருந்து பேனல் மோடுக்கு போயிட்டேன்னா ஸோ என்னால் அந்த இது புரியுதா? ஓகே, இப்போ நான் இதை வேரியேஷன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து ஒரு 22% ஓகேவா, ஒரு 20+% வந்து நான் வந்து வச்சுருக்கேன். இப்போ நான் அந்த சிட்டரில் கிளிக் பண்ணி நியூ வேரியேஷன் கொடுத்துட்டு ஸோ இது வந்து வேர்ப் வந்து இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இன்க்ரீஸை நான் சேவ் பண்ணிட்டேன். ஸோ டிஃபால்ட் வந்து டிஃபால்ட்டுங்கிற நேம்லே இருக்கட்டும். ஸோ இந்த வேர்ப் இன்க்ரீஸில் நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 50% இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த மிக்ஸை நான் 50% இன்க்ரீஸ் பண்ணுறப்போ இது எனக்கு வந்து மெமரி ஆகிக்கும். ஓகே, ஸோ இப்போ டிஃபால்ட் நம்ம போயிட்டோன்னா அது பாருங்கள் 20%ல் இருக்குது. இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ அப்படி இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது மூலிமா நம்ம வந்து பர்ஃபெக்டான ஒரு டோனை அசைன் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து லெஃப்ட் அக்கம்ப் நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதோட நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாமா?
ஓகே. ஸோ இது கேட்குறப்பே ரொம்ப அழகாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது மாதிரி உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ இப்படி நீங்கள் பண்ணலாம். ஸோ வேறு என்ன பண்ணலாம், இந்த ஸ்வேர் ப்ளக்கோட ஒரு ஸ்ட்ரிங்ஸை நீங்கள் ஆட் பண்ணால் கூட இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, ஜஸ்ட் இந்த ரைட் சைட்லேயே நீங்கள் இன்னொரு டோனை நீங்கள் அசைன் பண்ணுறப்ப அது ரைட்லேயே தான் அசைன் ஆகும். ஏன் அப்படின்னா நம்ம இந்த மிடின் அப்படிங்கிறத நம்ம 2ஆக பிரிச்சுருக்கோம். ஓகேங்களா. ஸோ இது மாதிரி பியூட்டிஃபுல்லான டோன்ஸை வந்து உங்களால் மேக் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் ஓரளவுக்கு நீங்கள் எப்படி வந்து வேரியேஷன்ஸ் கொடுக்கறது, டோனை எப்படி நம்ம EQ செட் பண்ணுறது, இது மாதிரி விஷயங்களை நீங்கள் கற்றுருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.